ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபிஸ் டைரி. இன்னைக்கு நாம இலங்கையோட ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். இந்த ஸ்வீட்டோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்வீட்ல நம்ம வெறும் 3 பொருட்கள் தான் சேர்த்திருப்போம். ஆனா இந்த 3 பொருட்களுமே ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ நாம இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு 1/4 கிலோ கருப்பட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டியை நல்லா தூளாக்கி எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன கட்டிகள் கூட இருக்கக்கூடாது, நல்லா பொடியா இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட உரல் இருந்ததுன்னா இந்த உரல்ல கூட போட்டு நீங்க தட்டி தூளாக்கி எடுத்துக்கலாம். இப்ப நாம இதுல 1/4 லிட்டர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கருப்பட்டியை தேங்காய் பால்ல நல்லா கரைச்சி விட்டுடலாம். பாருங்க, இந்த சின்ன சின்ன கட்டிகள் கரையவே இல்லை. இதை கரைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். அதனால நீங்க முதல்லயே நல்லா தூளாக்கி எடுத்துடுங்க. அதே மாதிரி தேங்காய் அரைச்சி பால் எடுக்கும் போதும் தண்ணி சேர்க்காம அரைச்சி முதல் திக்கான பால் எடுத்துக்கோங்க. சில தேங்காயில தண்ணி சேர்க்காம அரைச்சா பால் வராது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 50 ml கம்மியான அளவே தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நல்லா கைகள்லயே பிழிஞ்சு எடுத்துட்டு கூட நீங்க ஒரு வடிகட்டியில தேங்காய் பாலை வடிகட்டிடலாம். நான் இந்த மாதிரி தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காம செய்தாதான் இது நல்லா பர்ஃபெக்டா வரும். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல 5 முட்டை உடைச்சு எடுத்துக்கலாம். பாரம்பரிய முறையில இந்த ஸ்வீட் செய்யும் போது நாட்டுக்கோழி முட்டை பயன்படுத்தி செய்தா ரொம்ப சுவையா இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை பயன்படுத்தல. உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா கண்டிப்பா அதை வச்சு செய்து பாருங்க. இப்ப இந்த முட்டைகளை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சு எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு ஃபோர்க் இல்லாட்டி சாதாரண கரண்டி வச்சு கூட நீங்க அடிச்சு எடுத்துக்கலாம். ஆனா மிக்சியோ பீட்டரோ பயன்படுத்தாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா நுர வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச கருப்பட்டி தேங்காய் பால் கலவைய இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல கரையாம இருக்கிற கட்டிகளும் தூசியும் இதுல தங்கிடுச்சு. அடுத்ததா நாம இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப அதே விஸ்க் வச்சு தேங்காய் பால், முட்டை, கருப்பட்டி இது எல்லாமே நல்லா ஒன்னோட ஒண்ணு பிளெண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்ப நாம இதை இன்னொரு பவுல்ல ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நீங்க ஒரு அகலமான ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா இட்லி சட்டி கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப இது மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு அந்த பவுல இந்த ஸ்டாண்ட் மேல எடுத்து வச்சுக்கலாம். எந்த பவுல்ல நீங்க சேர்த்தாலும் பாதி அளவுக்கு மட்டுமே நிரம்புற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வேகும் போது நல்லா பொங்கி மேல வரும், அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். இது மேல ஒரு தட்டு இல்லாட்டி மூடி போட்டு மூடிடுங்க. அப்பதான் வேகும் போது தண்ணி இந்த ஸ்வீட்ல விழாம இருக்கும். இப்ப இதை ஒரு லிட் போட்டு மூடிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல 1/2 மணி நேரம் வேக விடலாம். இது நீங்க ஒரே பவுல்லயே ஊத்தி வேக விடணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்னதா குலாப் ஜாமுன் கப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட 2-3 கப்ல கூட ஊத்தி வேக விடலாம். அப்படி வேக விடும் போது குக்கிங் டைமும் கம்மியாகும். சர்வ் பண்ணும் போதும் தனித்தனியா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நாம இதை ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, வெந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி எப்படி பொங்கி நல்லா மேல வந்திருக்கு. இப்ப இது ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ண ஒரு கத்தி இல்லைன்னா ஃபோர்க் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கத்தியில 2 பக்கமும் ஒட்டாம வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு ஃபோர்க் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்ததுனால அந்த ஹோல் வந்திருக்கு. இதை நாம அப்படியே சர்வ் பண்றதை விட இதை நல்லா ஆற விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 6 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு சர்வ் பண்ணா ரொம்பவே சுவையா இருக்கும். இப்ப நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு ஃபிளிப் பண்ணிட்டு லேசா இதை டேப் பண்ணி இந்த மாதிரி லைட்டா ஷேக் பண்ணாலே போதும், இது ஈஸியா ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு ஜூஸியா ரொம்ப சாஃப்டா இருக்கு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரியமான வட்டிலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்ல பாத்தீங்கன்னா பாருங்க, சின்ன சின்னதா நிறைய போர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கணும். அப்படி வந்தாதான் இது நல்லா பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு, பர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த வட்டிலப்பம் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஸ்வீட். ஸ்ரீலங்கன் வெட்டிங்ஸ்ல எல்லாம், முஸ்லிம்ஸ் வெட்டிங்ஸ்ல எல்லாம் பரிமாறக்கூடிய ஸ்வீட். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்.
ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான பொருட்கள் தான். ஸ்வீட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சாஃப்டான டேஸ்டி அண்ட் ஜூஸியான வட்டிலப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நான் போடுற வீடியோஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யோர் ரெசிபிஸ் டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.